அந்த குடியக்கார பையன் வீணா போன பையன் வெறும் பையன் உங்ககிட்ட நான் பஞ்சாயத்து கேட்கறதுக்கு நீ இதையும் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் இல்லங்க இப்படி கையை நீட்டி பேசினா நீங்க தப்பா பேச போறீங்க அவரை கையை நீட்டி பேசினா அவர் தப்பா பேசுவாரு அதனால நானே தாங்க பேசிக்கிறேன் இந்த வீணா போன பையன் அப்படியே கையை நீட்டி அங்க பேசு அந்த வீணா போன பையன் தெரு பையன் நாத்திட்ட பையன் உள்ளவர் பையன் முடிச்சாக்கி பையன் பாக்கிட்ட பையங்க எத்தனை பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க சாராய குடிச்சுப்படி எனக்கு என்னன்னு கிடக்குறான் துணியை துவச்சு வீட்டுல போட மாட்டாங்கிறான் நானும் அப்படி இப்படி பேசினாலும் சும்மா எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை தாங்க ஆனா நிம்மதியா இருக்கு துணியை துவைச்சிருந்து மூலையில கலாசிட்டு ஏன் கிடக்குறான் ஆமா எதுக்கு கிடக்குறாரு அங்க துணி அடிக்கிற இடத்துல அங்க ஒரு டிகிட்டா நடக்குது டிங்கிட்டாங்க நடக்குதா அது என்னங்க டிங்கிட்டாங்களே நல்லா புது கதையெல்லாம் கத்து வச்சுக்கிறீங்க சரி அங்க ஒரு டிகிட்டா நடக்குது என்னன்னு கேளு என்ன மணி ஆட்டம் மணி ஆட்டுறதா டிங் டாங் டிங் ஒரு மணி நேரத்துல 2 மணி நேரம் அது மட்டும் இல்லங்க
நல்ல என்னங்க என்னமோ இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறாங்க. ஆமா ஆமா. ஓ பஞ்சாயத்துல நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கு. எந்த நாட்டாக்க நான் போறது? உங்க வீட்டுக்காரர்கிட்ட இந்த துணி அடிச்சு முடிஞ்ச உடனே பசியோட அந்த ஆளை கொஞ்சம் நீங்க வரங்க. அந்த ஆளு பசியோட இல்லங்க. எத்தனை பார்த்தாலும் வாயில வச்சுக்கிட்டே இருக்கலாம், குடிச்சுக்கிட்டே கிடக்கலாம். எங்க தாண்டி ஓயிறான். எத்தனை பார்த்தா சோத்தை கொடுத்தா சோத்தை திங்கிறான். ஆனா பிச்சை கொடுத்தா கூட திங்க மாட்டா போல இருக்கு கம்னடிப்பே. எத்தனை பார்த்தாலும் வாயில வச்சுக்கிட்டே அலையறான். வாட்டில கை மாட்டாங்க அலைகிறாரு அந்த ஆளு. எடுக்கறதே இல்லையா? வாய நீங்க எதை சொல்றீங்க? இல்ல வாயில வச்சுக்கிட்டே இருக்காங்கறியா? சாராயத்தங்க. அததான் சொல்றேன். மூலகச்சான்னு ஒண்ணு இருக்கு. அப்படியே மொளைய பிச்சு விட்டு வாயில வச்சு சப்பிக்கிறது. அவன் இஷ்டம். நீ சரியா படி கவனிக்கல. நீங்க வரங்க. அது என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒரு குறை இல்ல. உனக்கு ஒரு குறைன்னு சொல்ல முடியாது, லிஸ்டே பண்ண முடியாது. ஆனா சொல்லுங்க, எனக்கு என்னங்க போற? ஐயோ ஆப்ப சுட்டு விக்கிறான்ல ஆராய். ரொம்ப விஷயமே உங்களுக்கு மறந்து போச்சு என்னைய பார்த்தவங்க. அப்படியே மறக்காதீங்க. வேலை இல்ல. அந்த ஆனக்கால ஆராய் இருக்கோ இல்லையோ? ஐயோ சலம் பொத்து பொத்து ஓடியே பீச்சுக்கிட்டு ரத்தமும் சலமும் பார்க்க சகிக்காது. அதையால நீங்க பாத்தீங்க போய் இந்த பெரிய காலை வச்சுக்கிட்டு காலை இஷ்ட பஸ் இருக்கு அவளுக்கு. ஆனக்கால அதே ஆப்பத்தை வச்சுக்கிட்டு சரி வந்த ஒரு புளியமரத்துல உட்காருது. ஓம் புருஷன் எப்படி நீட்டி போட்டுருக்காளா மடக்கி உட்காந்துருக்காளா? நீட்டி போட்டு தான் வரும். மடக்கி வைக்க முடியாது. ஆமா கால தண்டி இருக்கு. நுனிக்கால என்ன சோடு இருக்குல்ல, அப்ப எத்த தண்டி மடிக்க முடியாது. நீட்டி போட்டு உட்காந்துருக்கேன். ஓம் புருஷன் ஆப்பம் நீங்க இருக்கிட்டு பாத்துருப்பாங்க. ஆனக்கால ஆராய் என்ன நீங்க ஆப்பம். ஆமா அப்படின்னா குப்பா நீ திங்கிற மாதிரி சரியான ஆப்பம் பொச பொசன்னு இருக்கிற வாடான்னு சொல்லி அவன் புருஷன் வந்து அந்த பிள்ளை மடியில படுத்துக்கிட்டான். உண்மையிலே படுத்திருப்பான். அவன் திருட்டு போயிட்டாங்க. ஆப்பத்தை புட்டு நாளா மடிச்சு வாக்குள்ள வைக்குது. வாய்க்குள்ள வைக்கிறா. அது தின்னு சப்பு கொடி தின்னுட்டு எப்படிங்க சாப்பிட்டா சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் தின்னா பண்ணி திங்கிற மாதிரி சரத்தை தொடச்சு வச்சாரா? தின்னுட்டு அந்த இதுல சட்னி பத்துல என்ன இந்த காலில் சலம் அடிச்சது இல்ல, அதுல ஒரு நடப்பு நினைச்சு எடுத்து திங்கிறான்ல. ஐயோ தின்னுகிட்டே சொல்றான் பாரு. என்ன சொல்றான்? ஆராயே ஆப்பம் எப்படி எப்படி பொச 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 பொசன்னு இருக்கு. என் பொண்டாட்டியே ஆப்பம் சொல்ல சொன்னேன். அவன் ஆப்பம் அடிக்கத்து போய் கிடக்குது. எவன் திப்பான் அத கறிக்கு கறிக்கு சுட்டு வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டே திங்கிறான். சொல்லிருப்பாங்க. சொல்லிட்டான். என் புருஷன் வீணா போன பையதான். இனிமே வந்தானா ஓய்யா உங்க ஆப்பம். இங்க பாருங்க, நல்லா உங்களுக்கு தெரியும். நீங்க எத்தனை வாட்டி ஆப்பத்தை தின்னு இருக்கிறீங்க. ஆமா ஆமா மண்டி போட்டு தின்னு போனா. நீங்க வேறங்க வீட்ல சுட்ட ஆப்பம் தின்னுருப்பீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஆப்பம் நல்லா இல்லைன்னு சொல்லிருப்பீங்களா? அந்த தாளக்காரர் வீட்டுக்கு வந்திருக்காரு. எத்தனை வாட்டி நம்ம ஆப்பம் சுட்டு கொடுத்துருப்பேன். அவர் எத்தனை ஆப்பம் வந்து வீட்டுல தின்னுருக்காரு. அந்த மிருதக்காரன் ஒரு நாள் பசிக்குதுன்னு வந்தாரு. அப்படியே இட்லியை தூக்கி கொடுத்தேன். அவர் பாட்ட சாப்பிட்டாருங்க. அந்த மாதிரி வந்தவங்களுக்கு நான் சாப்பாடு இல்லைன்னு சொல்லுவேன். அப்படி நீ இங்கிட்ட சொல்லி போடுற. உன் புருஷன் அங்க அந்த வேலை நடக்கான். மந்தானா போய் உங்க ஆப்பம் உன்னை பத்தி தெரியாதா? ஆனக்கால ஆராய் ஆப்பத்தை தின்னவன் தானே நீ? சரியா கேளு. பொய்யா உங்க ஆப்பம் அப்படின்னு கேட்கலாம். யார் சொன்னாங்க கேட்டா பெட்டிக்காரங்க தான் சொன்னாரு. தாராளமா சொல்லு. அப்படி எதுக்கு இல்லாதது எதையுமே நான் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல வரட்டுங்க. அந்த தோசை தின்னது வரைக்கும் பரவாயில்ல. அந்த சரத்தை வர வலிச்சு வச்சிருக்கான். தொட்டு தொட்டு பெருத்தி வாயில வச்சுக்கிறான். நலமும் ரத்தமும் பொச்சு வடிங்க. என்ன இப்போ நீங்க என்ன தெரியுங்க ஐயா? என்ன இப்போ நீங்க என்ன தெரியுங்க ஐயா? நானாவே சொல்லிவிட்டேன். அப்ப நல்லா பூசணிக்கா மாதிரி இருந்தாங்க. புருஷன் வரா பாரு உன் புருஷன். புருஷன் சத்தம் தான் தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல. நீதான் மைக்கிலே வாழ கட்டிக்கிறாளா? ஆயா
போடுற பெண்ணு என்ன பண்ண என்னையா சோறுங்கிறியா சோதிக்கிறா ஆப்பதிக்கிறா ஆமாங்கற ஏன் உன்னைய பத்தி எனக்கு தெரியும் உன்னைய பத்தி எனக்கு தெரியாது உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும் இப்பதான் எல்லாரும் புருஷன் சொல்லுவாங்க இப்பதான் தெரியுது புரு உன்னை பத்தி தெரியாதா உன் காலை தெரியாதா தங்கச்சி பத்தி தெரியாதா உன் குடும்பத்துல அடி போடி உன் குடும்பத்துல என் 2 காலையும் விட்டுக்கிட்டா ஏன் உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா உன் அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா உன் சித்தப்பா பத்தி எனக்கு தெரியாதா உன் பெரியப்பா பத்தி எனக்கு தெரியாதா உன் பத்தி எனக்கு தெரியாதா முக்கால பத்தி எனக்கு தெரியாதா உன் குடும்பத்துல பீச்சாக்களை விட்டு ஆட்டி போக அடியே சண்டை உனக்கு எனக்கு தான் சண்டை வார்த்தை வயசுல எப்ப தள்ளி போன ஓய்ந்துடலாம் போ ஏன் நேரம் எங்க ஆகிட்ட போனே நேரம் வடமடத்துல போய் ஒப்பனை கிளப்பிட்டு நான் போவேன் யார் ஆட்டு மட்டும் நான் போறேன் சரியா போயா தெரிஞ்சு போச்சு என்ன எல்லாம் செஞ்சுட்டு எழுந்திருக்கீங்க மாப்பிள்ள இதான் இந்த மாதிரி உள்ளவங்களை நம்பி இறங்கப்படாதுங்கிறது உன்னைய பத்தி எனக்கு தெரியாது இப்பதான் உன் கதை இங்க புடிச்சுக்கிட்டு வாங்க வரல உண்டு கடைக்கார பையன் வரல உண்டு ஊர்ல ஒரு பையனுக்கு ஒரு காசு என் குடும்பம் நீட்ட வரல கடைக்கார பையன் போவாங்க எப்ப யாரு அரிசி வாங்க 500 ரூபாய் பணம் கொடுத்தேன் போய் அரிசி வாங்கிட்டு வான்னு சொன்னேன் நீ அரிசி வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்தியா நீ கடனா போய் அரிசியை வாங்கிட்டு வந்துட்டு 500 ரூபாய் குடிச்சு நீ மல்லாந்துட்ட அந்த நேரம் அந்த கடைக்காரர் 2 பேரும் அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு அரிசி கடைக்காரனா அங்காடி கடைக்காரனா அரிசி கடைக்காரர் சரி அப்புறம் யாருக்கு வேற காசு அது மட்டும் போனா போதுன்னு விட்டுட்டேன் இந்த மிருகக்காரத்தை 200 ரூபாய் பணம் வாங்கியிருக்கேன் அந்த ஆளை நான் பார்த்தா காலையிலே வந்து என்னைய வந்து எழுப்புறாரு அவரை பேசி சமாளிக்க நான் என்ன பாடுபட்டிருப்பேன் அங்காடி கடைக்காரன் மிருகக்காரர் 2 பேரு அப்புறம் யாரு அந்த தாளம் போறவரை 5 ரூபாய் பணம் வாங்குங்க வந்தான் ஆமாங்க சரி அது போல போயிட்டு வந்தது வரகட்டமா இந்த ஊர்ல ஒரு ஆட்டை செவரம் பண்ண அந்த ஆளுக்கு செவரம் பண்ண காசு கொடுக்கறதா இல்லையா செவரம் பண்ண வந்திருக்க மாட்டானே அவனுக்கு எனக்கு ஒரு ஒப்பந்தம் இல்ல என்ன ஒப்பந்தம் எனக்கு ஒரு செவரம் பண்ணா அவரை உட்கார வச்சு நான் 2 செவரம் பண்ணி போறேன்னு பேச்சு அப்படியா அவருமா வந்தான் கேட்டி இப்ப 3 பேர் வந்துட்டாங்க ஆமா அப்ப கடை ஆடப்பட்டிருக்குமா சாமியே சந்திரன் நிக்கா இந்த ஊருக்கு சாமி புள்ளட்டு கேட்டாரா அது போடியே புரியுது சொன்ன மாதிரி ஒன்றும் தெரியாது பாப்பா 4 பேரை வச்சு போட்டவன் தாப்பா திருப்பதி சீரங்கில பூத்த வந்த பிள்ளைங்க அக்கா காரணங்க குட்டி இருந்து புரியுது வச்சான் உன்னை பத்தி எனக்கு தெரியாது பரப்புறாருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என் புருஷ காலை ரெண்டு பரப்பிட்டு இருந்தாங்க ஆமா அண்டனாக்காக்கு மண்டை பருத்து போச்சு அந்த தொண்டை பத்து நெருக்கி வர பூ வைக்கிற கொண்டை பத்து போகுது ஆமாங்க இங்கேயும் அங்க சும்மா பண்ணிக்குது பொண்டாட்டி அடிச்சானா பேர பழக்கம் நாட்டுக்கு சேர்த்தானா ஏண்டி கிடக்குற எதிர்காலத்துல இறக்கப்பட்டவங்க கேட்டானா ஏண்டி கிடக்குற எதிர்காலத்துல என் வீட்டுக்கு கிடப்ப சார காத்துல ஆறு நிறைய தண்ணி போகுது பாத்ரூம்ல குளிக்குது பண்ணி மதுரை மங்காத்தா என் தூணை பிடிச்சி தொங்காத்தா விருந்தாளி வந்து வேட்டி எடுத்து கொடுத்தானா வீட்டுக்கு பின்னால போய் ஓட்டு பார்த்தானா உருளி கதையே தேவையான தேர்வு வைக்க போனானா அப்புறம் தேவையான தேர்வு வைக்க போனா நாட்டுக்காக பாடுபட்டவங்க தேவையான தேர்வு வைக்க போனானா அவங்க 2 குச்சிக்காரி குசுன்னு பேசினானா நாட்டுக்காக பாடுபட்டவங்களை சொல்ல மாட்டியா அப்படி சொல்லாமா நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன் மாப்பிள்ள ஆபீசர் மாதிரி இருந்துகிட்டே புரிஞ்சுக்கிட்டே வேலை பார்க்கற உன்னை பத்தி எனக்கு தெரியாது எல்லாம் தெரிஞ்சு போச்சு சதா போய் அவங்க ஆப்பா அடி போடி உங்க வண்டி சதா போய் அவங்க ஆப்பா நான் சொல்றது சரிதானா மாப்பிள்ள அடி போடி உங்க வண்டி நான் சொல்றது சரிதானா சூப்பர் என்ன நானும் கேக்குறேன் அப்ப 2 பேரையும் நின்று விட்டு வந்தாதானா ஏவுட்டாப்பா அப்படியே அடிகருக்கு போயிட்டு வாயை திறக்காத வாயை திறக்காத ஏவுட்டாப்பா அடிகருக்கு போயிடுச்சு அப்படியே கால தலை பொத்து வரும் அவ்வாப்பா நல்லா இருக்கு பொத்த இருக்குது வாய்க்குள்ள வேற வச்சுட்டு இருக்கேன் அடி கததான் விட்டானுல சட்னி பத்தலன்னு சவட்ட வேற கால் பொத்து வலி இருக்கு ஆப்பத தின்ன அதுவா தேங்காய் சட்னி பத்தாது சாலத்தை பிதிக்கி வேற சாப்பிட்டுருக்கேன் சிம்மனா அப்போ நான் சும்மா அப்போ சொல்லக்கூடாதா அவுட்டு கால ஐயா அவ கால வந்தாலே மொத்தம் இருக்குமே அவன் அப்பத்தை அவட்டி சிப்பா ஏன் அப்பா அடிக்கிறது போச்சா உனக்கு ஏன் அப்பா அடிக்கிறச்சா ஐயோ சொல்றேன் ஆறாயிட்டப்ப பொசபசன் இருக்கா பொசபசன் இருக்கா அப்படியே கொன்றுவேன் ஐயோ படத்துக்கு கதாவசனம் எழுதுற மாதிரி நல்லா கரெக்டா சொல்லிருக்காங்க என்ன பண்றது பொசபசன் இருக்குன்னு சொல்லிக்கிட்டா தின்ன அடியே நீ மயிலர் மாணிக்க தோட்டல போறியா யாரு யாரு எல்லாரும்
ஐயோ தெரிஞ்சு போச்சு. கடுக்கு புல்லாண்டாலும் முழுங்கு. கல்லாண்டாலும் கடுக்கு புல்லாண்டாலும் புருஷன் பொண்ணைய விட்டு நான் யாரு வண்டியிலயா போயிருப்பேன் அப்படியே ஏறினாலும் உன் வண்டியில தான் ஏறுவேன். தெரியுது. நீ ஏறின அன்னைக்கு தாண்டி அவன் வண்டியே புட்டுட்டு போச்சான். ஐயோ நான் கேள்விப்பட்டேன். அடியே, யாரு நம்பலாம்? ஒண்ணு நம்ப முடியாது. எப்படி இருந்தாலும் நான் ஆம்பளை 1000 பேச்சு கேட்பேன். அப்படியா? நீ பொம்பளை கேட்ப வச்சு கேட்கணுமா? எப்ப நீ கேட்ப வச்சு கேட்ட வரலைக்கும் ஒண்ணு நான் விட்டு போதுல அடிப்பா. இங்க பாருடா, இருக்கிற இடத்துல எப்படி எத்தனை ஆளையா போய் படுக்கிறது? இந்த மாதிரி அவனோடும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். என்னையும் கல்யாணம் பண்ணவனு இட்டு போட மாட்டானுவா. ஏண்டா நீ படுத்ததை பத்தி நான் வருத்தப்படுவேன்னு நினைக்கிறிய? இங்க பாரு தம்பி, அங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பல்ல கப்பல் பல்லாந்து கிடக்கு. உண்மையிலேங்க யார் இப்ப கால போட்டது? நீங்களே மச்சான். பாருடா. ஐயோ என் காலு ஓய்ச்சி ரொம்ப நாளா ஆச்சுது. அப்பா இந்த மாதிரி தான் ஐநூறு வண்டியில படுத்துறது. எவனாச்சும் காலை தூக்கி போட்டாதான் மனுஷனா போடுறப்ப 4 பேருக்கு நல்லா செய்யணும். ஆமா, என்ன பண்ணா என்னமோ வந்து படுத்து பாடம் இழுத்துட்டு போறான், அவ்வளவுதான். எப்படிவா பாபா மணி சிங்கம். ஆமா எல்லாம் அடப்பு குத்து வல்லார கோழி. அருமை பண்ணாட்டிக்கு வாயில வச்ச புருஷன். ஐயோ மச்சான், ஐயா பாம்புக்கு 2 கண்ணு, பாம்புக்கு 2 கண்ணு. பாம்பை பார்த்தா 10 மைலுக்கு அந்த ஓடி நிற்பான். பாம்புக்கு 2 கண்ணு. இவதான் மச்சான் தேளுக்கு எத்தனை கண்ணு மச்சான்? தேளுக்கு எத்தனை கண்ணு? தேலை பார்த்தாவே 4 மைலுக்கு அந்த கழிச்சிட்டு ஓடுவேன். தேளுக்கு 2 கண்ணு, தேளுக்கு 2 கண்ணு. நமக்கு மனுஷனோட பழக்கமே கிடையாது. நானா பொண்ணு அம்படுப்பேன், வில்லெடுப்பேன், அரக்காணில முடிப்பேன். நான் பொண்ணா பிறந்துகிட்டு இந்த கேவலமைத்த ஒரு புள்ள கவிதை இல்லையே. எனக்கு அம்மா சத்த கவலை இல்ல, அப்பா சத்த கவலை இல்ல. எனக்கு ஆடு சத்த கவலை இல்ல, மாடு சத்த கவலை இல்ல. ஏன் புருஷன் சத்தாங்க எனக்கு கவலை இல்லைங்க. அப்படியா? ஐயோ ஜானகி சாக போறாங்க கவலை. யாரு செத்தாலும் ஒரு கவலை, உனக்கு யாரு செத்தா கவலை? ஐயோ ஜானகி அவன் சாக போறாங்க கவலையா இருக்கு. அவன் ஏற்கனவே காய் வெட்டி கட்டிவிட்டான். அவன் சாயங்காலம் போவான். குடும்பம்னா இப்படிதான் சண்டை நடக்கும். போய் கஞ்சி அடிச்சுட்டு வா. போ கஞ்சி எடுத்துருவாங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். ஐயா விட்டு கொடுக்கணுமாமே? எதுக்கு விட்டு கொடுக்கணும்? என்னக்கு விட்டு கொடுக்கணும்? ராஜா உள்ள ஆப்பிள் ஜூஸ் இருக்கு, சாப்பிடுவா. யாரோ ஒருத்தவங்க நான் மைனர் வண்டியில போனேன்னு சொல்லி ஒரு பொண்டாட்டிய சந்தேகப்படுற உனக்கு இனிமே நான் கிடையாது. ஆம்பளை 1000 சந்தேகம் பொறுப்பான குடும்பத்துல சண்டை நடந்து சகஜம். அப்பனா அதெல்லாம் கஞ்சி எடுத்துட முடியாது. இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எப்போ சந்தேகப்பட்டு நீ என்னை அடிச்சியோ இனிமேலுக்கு உன்னோட நான் வாழ மாட்டேன். இனிமே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இனிமே நீ கூப்பிட்டா கூட நான் வர மாட்டேன். இங்க பாரு, பொம்பளைக்கு தாண்டிதான் வேலின்னு சொல்லுவேன். அதை மீறி நீ என்னை அடிச்சுட்ட. நீ கட்டினதா அறுப்பு கொடுப்பேன். இனிமேல் பேசவே கூடாது. சந்தேகப்பட்ட எதுக்கு பொண்டாடி சந்தேகப்படாமா?
வண்டியில சண்டை வர்றோம் கொண்டுருவேன். சண்டை வர பொட்டாட்டி அடிச்சுட்டு எங்க இருந்தா எங்க இருந்தது ஏன் அப்பா அடிக்காது போயிடுச்சு ஆராய் விட்டாம தொட்டு தொட்டு பொட்டாட்டி வச்சுக்கலாமா வாழ குறைக்கப்படாது. இனிமேலுக்கு உனக்கு எனக்குள்ள வாழ்க்கை சுத்தி என்ன மந்திர கயிறா தாய்த்து கயிறா சுத்தி புதிச்சு புதிச்சா வித்தியாசம். இனிமேலுக்கு உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நாசமா போயிடும் போ. இங்க பாரியா நாடகம் பாக்குற தாய்மாரெல்லாம் பாத்துட்டு போங்க. நல்ல பாம்பு குடுங்க. அதான் தாலி எடுத்து போட்டால அப்புறம் வந்து அப்புறம் வீட்டு பக்கம் வராத. எங்க ஆயோட கவிச்சத்தை எடுத்து உன் மூஞ்சில ஊத்துவேன். அதுக்கு விஷத்தையே குடிக்கலாமா? என்ன கொடுமையா இருக்கு? ஏன் புரிய பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றதில்ல? புருஷங்க ஆத்திரத்துல பொண்டாட்டி அடிக்கிறதில்ல? அதை அடிச்சுட்டு அந்த அடியை பொறுத்து குடும்பம் நடத்ததில்ல? நான் அடிச்சேங்கிறதுக்காக தாலி எடுத்து போட்டு போறாயா? போ போய் எப்ப தாலி மேல கை வச்சியோ ஒன்ன வச்சு நம்ம வாழ்றது அர்த்தம் இல்ல. தனி வழியா போற உடனே இனிமே வச்சு நான் வாழ போறது இல்ல. என் தாய் இருக்கா, அவளாச்சு நானாச்சு. போ அம்மா ஒண்ணு கேட்கல அது சொல்ல என்னன்னு ஏமா தாயே நேரம் போட்டாலும் பொண்டாட்டிய போட்டு லொட்டு லொட்டு லொட்டுறணும். அவ தாய் ஊடி கீச்சுக்கிட்டு போறணும். இதே பொறுப்பா இருக்க அவளை ஆக்கிட்டு வந்து குடும்பம் நட்டுடான். தப்பு நடந்து போச்சு. முன்னாடி முத காரில் இவ்வளவு ஏற்றிருக்கணும். முன்னாடி அடிச்சு அவங்க கலப்ப வேண்டியது இந்த கிழவியா தான். ஆளு மாத்தி அனுப்பிட்டேன். வீட்டுக்குள்ள ஒரு கிழவிக்கிறது இந்த மாதிரி குடும்பத்தை கெடுத்துருக்கேன். என்ன பெற்றவள உன் மருமகளுக்கு எனக்கு சண்டை, நான் அடிச்சேன். அந்த அடியை போது குடும்பம் நடத்த முடியாம தாலி எடுத்து போட்டு போயிட்டான். போயிட்டு வர விட்டு உனக்கு நான் ஆக்கி போடுறப்பா செவனக்கிறேன். அப்படி யாரா குடும்பம் சண்டை இல்லையா? ஆனா ஆட்சி வந்து குடும்பம் பண்ணலையா? ஆட்சிட்டு வந்து குடும்பம் நாடா எனக்கு தகராறு தெலுங்குலாம் கலந்து பேசுறா. என்னன்னு புரிஞ்சுக்கிறது? என்னன்னு சொல்ற? உன்னால ஆக்கவா அழிக்கவா முளைக்கவா உன்னால முடியுமாடா? ஆக்கவா உழைக்கவா ஒண்ணும் பண்ண வேணாம். நான் ஆக்கி முறை நீ செவனே கடை அது சும்மா இருந்தா போதும். பூர்ப்பு உடையும் மசு உடையும் ஒன்ன விரியம் கொடுங்கோ. விரியம் கொடுத்தமா பேசினதுல இது ஒண்ணுதான் புரியுது. நம்ம நோட்டில ராம வீசிட அம்மா ராவண தூக்கிக்கிட்டு போவனையா உங்களையா தெங்கலையா பெண்மரான சம்காரம் முடிச்சு அயோத்திக்கு ஆக்கிட்டு வந்து வளர்ந்து வச்சு ராஜ்யபர்மணம் செய்யலையா உங்களையா? அவங்க பழத்தோட நடாவ செப்பிக்கணும். ஆட்சியோட குடும்பம் நாட்டோட பொறுப்பு கட்டவன். அடி வாங்கினவன் போயிட்டா இவன் அடிப்படாம உள்ள படுத்து பொறுப்புறான். என்ன பண்றது? அடியே நாட்டுல நோட்டுல இருக்கிறான். ஏமா நீ சொல்ற நாட்டுல யாரு யாரு அடிச்சு சண்டை போட்டு யாரு தண்ணி வழியா போனது? அழைத்து வந்து இப்ப குடும்பம் நடத்துற யாரு சொல்லு. உனக்காக வேண்டாம் நான் முயற்சி பண்றேன். சொல்றியாமா? யாரு? ராமர் மனைவி சீதா லட்சுமி ராவணன் தூக்கிட்டு போனா அந்த மாதிரி என்ன ஆச்சு சொல்றிய? வீட்டுக்குள்ளதானே பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன என்ன பெரிய ராமரு? என்ன பெரிய ராமரு? தனி வழியா போன சீதையை ராவணன் தூக்கிட்டு போன சீதையை வானருக்கு உதவியோட போய் யுத்தம் செய்து மீட்டு வந்து அயோத்தியப்படம் வச்சு இப்ப குடும்பம் நடத்துறாரு. யாரு இல்லைன்னா அந்த மாதிரி என்ன நடத்த சொல்றிய? பொடி பைத்தியக்காரி. தனி வழியை சேர்ந்த சீதையை அழைத்து வந்து குடும்பம் நடத்துகிறார் ராவன் என்றான். அவங்க கொலை என்ன? சூரிய குலம். அந்த சூரிய குலத்துக்கு வேணும்னா அது ஒத்துக்கலாம், சகஜமா இருக்கலாம். ஏன் கொலை என்ன? வீரபத்திர குலம். வீரபத்திர குலத்துக்கு ஒத்துக்காது. ஒத்துக்க
ஏன் இப்படி கட்சி இழுத்து வந்தீர்கள்? 4448வது வசிக்கக்கூடிய ஏகாதி ரஜகலவன். அப்படியா? ஆமா. ஏன் நான் சொன்னதை நம்ப வேண்டாம். நம்பி நான் போய் சொன்ன ஏன் இப்படி கட்டி இழுத்து வந்தீர்கள்? நடந்தது என்ன? மகாபிரபு இவன் தெரிவித்த வார்த்தை தாங்கள் முழுவதாக தெரிவிப்புக்கு தாவே திரும்பவில்லை பிரபு. ஆனா அவர் மூலியமாகவே தெரிவிக்க வைக்கின்றேன். ஒன்று மறைக்காமல் அப்படியே நடந்தவை குடிமகனே, கட்டை அவிழ்த்து மகாபிரபு சொல்லுங்க. எப்ப என் வீட்டு பிரச்சனை நாட்டு பிரச்சனை ஆயிட்டோ, எப்ப கொண்டாந்து உங்க முன்னாடி என்ன கொண்டாந்து நிறுத்திட்டாங்களோ, நடந்தது அப்படியே சொல்றேன் மகராஜா, நடந்தது அப்படியே சொல்றேன். எதையும் மறைக்க கூடாது. மறைக்க மாட்டேன், மறைக்க மாட்டேன். தம்பு தான் என்ன விட்டு முடிங்க, என்ன கொண்டு முடிங்க, என்ன கொண்டு முடிங்க மகராஜா, கொண்டு முடிங்க. ஐயா நான் என்னத்த பண்ணுவேன், எதை செய்வேன்? என்ன உங்களை நான் எவ்வளவு நாளா பார்க்கணும்னு ஆசைப்பட்ட நேரத்தெல்லாம் பார்க்க முடியல. இப்பதான் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கணுமா மகாராஜா? எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டைங்க குடும்பத்துல. சரி. என் பொண்டாட்டி என்ன தரக்குறவா பேசினா, ஆத்திரம் தாங்கல, இழுத்து விட்டு நான் அடிச்சுட்டேன். யாரு? என் பொண்டாட்டிய. நீங்க? நான் நீங்க உங்க மனைவி அடிச்சீங்க? ஆமாங்க. குடும்பத்துல சண்டை, என் பொண்டாட்டி என்ன ஏற்றி விட்டே மரியாதை குறைவா பேசினா, இழுத்து விட்டு நான் அடிச்சு விட்டேன். முதலிலே அடித்தது யார்? என்ன கதை வேற மாதிரி போகுது, இருக்குமா குறுக்கு கேள்வி? நான் தாங்க அடிச்சவள. போய் சொல்லுங்க. என்ன ஒரு நேரம் பார்த்த ஒரு மாதிரி சொல்றாரு. உண்மையை சொல்லு. ஏங்க மத அவ என்ன முன்னாடி என்னை பிடிச்சி தள்ளி விட்டான். அவ அடுத்ததை பார்த்திருப்பாரோ, இதுக்குதான் கதவை திறந்து வச்சுட்டு அடிக்க விட்டாது இருக்கிறது. நான் தாங்க அடிச்சேன். அவ என்ன அடிக்க, நான் அவளை அடிக்க, அவ என்ன அடிக்க, நான் அவளை அடிக்க, அடிச்சுட்டேன். சரி. அடிச்சேன். அடிச்சு அடிய பொறுத்துட்டு குடும்பம் நடத்த முடியாம தாலி அறுத்து போட்டு தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி. போனவள ஆக்கிட்டு வாரா, குடும்பம் நடத்துறான்னா என்ன பெத்தவன். எப்ப நான் அடிச்சு அடிய பொறுத்துட்டு குடும்பம் நடத்த முடியாம தாலி அறுத்து போட்டு போயினாலும் அவ போனதான், அவளை அழைச்சிட்டு குடும்பம் நடத்த மாட்டேன் அப்படின்னா. சரி. அதற்குடைய தாய் என்ன தெரிவித்தார்? என்னடா பெரிய யோக்கிய மாதிரி பேசுறேன், பெரிய மானச மாதிரி பேசுறேன். ஊர்ல உலகத்துல தகவலியா போனவங்கள, அப்படி சண்டை போட்டு போனவங்கள போய் கூப்பிட்டு மறுபடியும் ஆட்சி ஊற்ற வச்சுட்டு குடும்பம் நடத்துறியா? சமாதானம் பண்ணி ஆட்சி குடும்பம் நடத்துறியா? வாழலையா வளரலையா? அவர்களை விட நீ என்னடா குலத்தில் உயர்ந்தவனா அல்லது தரத்தில் உயர்ந்தவனா இல்லை என்னை பார்த்து கேட்டால் அரசு, என்னை பார்த்து கேட்டா. அப்படி யாரு தன்னுடைய போனவங்க? அப்படி போனவங்கள யாரு ஆட்சி குடும்பம் நடத்துறா சொல்லு பார்க்கலாம் அப்படி நான் கேட்டேங்க. அதுக்கு தான் சொன்ன மகாராஜா, அவங்க
சொன்னதையா தான் சொன்னா. அது இவ்வளவு ஒத்துக்கிற ஒன்று நினைச்சு கூட பார்க்கலன்னா அவ சொன்ன மகாராஜா கேள்றா, நம்ம நாட்டை பரிவளிக்கக்கூடிய தன்னுடைய பரிணாமத்தை தெரிவித்த பிரபு இந்த நாட்டை பரிவளிக்கக்கூடிய ஐயோ நான் என்ன பண்ணுவேன், உங்க பெயரை சொல்லி ராமச்சந்திரன் மனைவி சீதாலட்சுமியை ராவணன் சிறையிடத்து செல்லவில்லையா? சிறையிடத்து சென்று இலங்கையிலே 10 மாதம் சிறை வைத்திருந்த சீதாலட்சுமி வானர்கள் உதவி சென்று யுத்தம் செய்து மீட்டு வந்து அயோத்தியபுரி வைத்து குடும்பம் நடத்தவில்லையா? வாழவில்லையா? வளரவில்லையா? அவர்களை விட நீ எங்கடா குளத்தில் விழுந்தவனா அல்லது தரத்தில் விழுந்தவனா என்று என்னை பார்த்து கேட்டால் என்னை பார்த்து கேட்டான். அதற்கு நீ என்ன பார்த்து? அதற்கு இந்த தண்டாள தெரிவித்த பிரபு இந்த பாவி தெரிவித்த நினைச்சே தனிவழியை சென்ற சீதையை அழைத்து வந்து குடும்பம் நடத்துகிறார் ராமர் என்றால் அவங்க குலம் சூரிய குலம். அந்த சூரிய குலத்துக்கு வந்துக்கும் என் வீரபத்திரத்துக்கு குடிமகனே அப்படியே தெரிவித்து விட்டாயா? குடிமகனே, உன்னை நான் மன்னித்தேன். உண்மையாகவா? என்ன குற்றம் இல்லையா? குறை இல்லையா? இல்லை, இதற்கு முன் நடந்த ஒரு நிகழ்ச்சியை எனக்கு சுட்டி காட்டி இருக்கிறாய், அவ்வளவுதான். மீது எந்த தவறுமே கிடையாது. அதோடு மட்டுமல்லாமல் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று எனக்கு சுட்டி காட்டிய உனக்கு சன்மானம் கொடுப்பதற்கும் பெற்று செல்வார். சன்மானமா? தன்மானத்தை இழந்த சண்டாளுக்கு சன்மானம் ஒரு கேடா? நீ தன்மானத்தை இழக்கவில்லை குடிமகனே, தன்மானத்தை இழக்கவில்லை. ஆனால் என்னுடைய ஒரு சின்ன கட்டளையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன? உயிரை விட விடுமா? இல்லை. சொல்லுங்கள். உங்கள் காலடியில் இந்த உயிரை விட்டு விடுகிறேன் மகாராஜா. சொல்லுங்கள், கட்டளைகள். உங்கள் மனைவியை அழைத்து வந்து குடும்பம் நடத்த வேண்டும். மகாராஜா, மகாராஜா, என்னை மன்னித்து விடுங்கள். உயிரை விட சொல்லுங்கள், விட்டு விடுகிறேன். ஆனால் போனவள அழைத்து வந்து குடும்பம் நடத்த என் மனசு ஒத்துக்கல. அதை மட்டும் என்ன செய்கிறாங்க? போனவதான் அவரை அழைத்து வந்து குடும்பம் நடத்த என் மனசு எடை கொடுக்கல மகாராஜா. எதற்காக அழைத்து வந்து குடும்பம் நடத்த வேண்டும் என்று தெரிவிக்கிறேன் தெரியுமா? இப்பொழுது உடைய மனைவி கோபித்துக் கொண்டு தாய் வீடு சென்று விட்டார்கள். ஆமா. அந்த ஊரில் இருக்கிற பொழுது ஒரு அவசரத்திற்கு யாரோடாவது ஒரு வாகனத்தில் ஏறி சென்றால் பார்ப்பவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? கூட பிறந்த சகோதரனோடு போனால் கூட குப்பனுடைய மனைவி தினம் தினம் எவனோ ஒருத்தரோடு போகிறாள் என்று தவறாக பேசுவார்கள். அந்த உன்னுடைய மனைவியின் அப்பா பெயரெல்லாம் சொல்ல மாட்டார்கள், குப்பனுடைய மனைவி என்றுதான் சொல்வார்கள். அதனால் உங்கள் மனைவியால் மீண்டும் உங்களுக்கு கெட்ட பெயர் வராமல் இருக்க உங்கள் மனைவியை அழைத்து வந்து குடும்பம் நடத்துங்க. சரிதாங்க, நீங்க சொல்றது சரிதான். ஒரு நாள் அவ சித்தப்பனோட தான் கூட போனான். சித்தப்பா செத்த வண்டியில ஏறி போனா என் பக்கத்துல நிக்கிறேன்னு சொல்றான். பாரு செட்டி யாரு பின்னால போற மாதிரி இவெல்லாம் ஏன் உயிர் வாழ்றான்? தூக்குமாட்டி சாவலாமன்னு என் பக்கத்துல இருக்கிற என் காது வளை சொல்றா. சித்தப்பனோட போனதுக்கு சொல்லுங்க, சொல்லும் இந்த உலகம் சொல்லுங்க. அந்த வார்த்தைக்காக நீங்க சொல்றத நம்பி உங்களுக்காக அவ வண்டியில போகாம இருக்குங்கிறதுக்காக குடும்பத்துல மகாராஜா சென்று வாழ்க. ராமராஜ்யம் வாழ்க, ராமராஜ்யம் வாழ்க. தலைமுறையாக வாடிகடி வாடியாக வாழ்ந்து வந்த இந்த சூரியகுல வம்சத்திலே என் முன்னோர்கள் யாருக்குமே இப்படிப்பட்ட இழிவான சொல் ஏற்பட்டதே கிடையாது. 64வது தலைமுறையிலே வந்த ராமனாகி எனக்கு இப்படி
இப்படிப்பட்ட இடிவான சொல் ஏற்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட இடிவான சொல் ஏற்பட்டு விட்டது. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? வணக்கமே வையகமே வளர்ந்து வரும் எனதி தாயகமே எனக்கு இந்த அவமானம் வந்ததே 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 அவமானம் வந்ததே காவல்காரனுடன் நகர் சோதனைக்கு நானும் மாறி வேடத்தில் சென்றிருந்தேன். குடிமகன் தெரிவித்த அத்தனை வார்த்தைகளையும் நான் கேட்டு வந்தேன்.
எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிந்திருந்தும் எதுவுமே தெரியாதவன் போல் எதற்காக விசாரித்தேன் என்றால், கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்ற படமளிக்கிறேங்க. எல்லாம் தெரிந்திருந்தும் எதுவுமே தெரியாதவன் போல் விசாரித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என் மனைவியால் எனக்கு இப்பொழுது இப்படிப்பட்ட இடிவான சொல் ஏற்பட்டு விட்டது. ஆனால் என் மனைவிக்கு நான் தண்டனை கொடுக்க வேண்டும். ஒரு நிரபராதிக்கு எப்படி தண்டனை கொடுப்பது? ஒரு குற்றமற்றவருக்கு எப்படி தண்டனை கொடுப்பது? ஒரு கற்பு கரசிக்கு எப்படி படியான வார்த்தையை சுமத்தி தண்டனை கொடுப்பது? கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்படி அவளுக்கு நான் ஒரு கெட்ட பெயரை சுமத்தி தண்டனை கொடுத்தால்தான் அவள் மீது உள்ள சந்தேக மக்கள் அனைவருக்கும் போகும். குடிமகன் தெரிவித்தார் இழிவான வார்த்தை. ராவணன் சிறையெடுத்து சென்ற சீதையை மீண்டும் ராமர் மீட்டு வந்து வலது தொழிலை வைத்து ஆட்சி செலுத்துகின்றார் என்று. அப்படிப்பட்ட அந்த குடிமகன் தெரிவித்த வார்த்தையை கேட்ட பொழுது அந்த வீதியில் நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் அனைவருமே தலை குனிந்து நின்றார்களே தவிர இந்த குடிமகனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. ஏனடா மகாராணியை தவறாக பேசுகிறாய், ஏனடா மகாராஜாவை தவறாக பேசுகிறாய் என்று யாருமே எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. மக்கள் தலை குனிந்து நின்றதை பார்த்த பொழுதுதான் குடிமக்கள் மட்டும், அந்த குடிமகன் மட்டும் என் மனைவியை தவறாக நினைக்கவில்லை, நாட்டில் உள்ள குடிமக்கள் அனைவருமே தவறாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். அதனால் என் மனைவியின் மீது உள்ள அந்த களங்கம் அவளை விட்டு போக வேண்டும். அதற்காக நிரபராதியாகிய என் கற்புக்கரசுக்கு நான் தண்டனை கொடுக்க போகிறேன். நான் தண்டனை கொடுக்க போகிறேன். ஜானகி, என்னை மன்னித்து விடு. ஜானகி, என்னை மன்னித்து விடு. அமைச்சரே, அருமத்தமை சத்துருக்களை தர்பாருக்கு அழைத்து வாருங்கள். Oh,
இருக்கின்றார். மௌனமாக இருப்பதற்கு காரணம் சலவை தொழில் செய்து வரக்கூடிய குடிமகன் ஜானகியை பற்றி இடிவான வார்த்தை தெரிவித்திருக்கிறார். அதனால் ஜானகியை கொண்டு போய் காலகத்தில் சீதா தேவியை 5 மாத கற்பத்துடன் கார் இருள் சூழ்ந்த காட்டானை முள்ளம்பட்டி சிங்க புலி காடி வைக்கக்கூடிய காலத்தில் எப்படி நாம் மனம் புரிந்து போய் காலத்தை விட்டு வருவேன். வேண்டாம் வேண்டாம். என்னுடைய வார்த்தையை நீ எப்பொழுது தடுத்து பேசுகிறாயோ சத்ருக்கன் என்று பெயராம சூட்டிய காலத்தால் இன்றோடு நீ எனக்கு சத்ருவாகி விட்டாய். என்னை அண்ணா என்று அழைக்காதே, ஓடிவிடு. அண்ணா அண்ணா என்று அழைக்காதே என்று சொல்லி இருக்கலாம் போல் இருக்கு. அதானே சொல்லாதன்னா சொல்லுவாங்களாட்டு. ஆமா, இப்ப நடைபெறாங்க இருக்காதுதான். படிக்கட்டில் நின்றால் நொடியில் வர்ற மயனம்பா. அது நம்ம படிக்கட்டுனா என்ன பயணம் பண்றாங்க. 20 பேர் படியில பொங்குவாங்க. உள்ள நிறைய இடம் இருக்கும். அமைச்சரே, மகாராஜா தம்பி பரதனை தர்பாருக்கு அழைத்து வாருங்கள். அப்படி
ஐகுந்த வாசக அனாதஜக நீலமே வரலே நான் திவ்யாக வருமாத அவனுக்கு தம்பியாக வரலை கோடி நமஸ்காரம். நான் முகவாட்டம் என்ன காரணம்? அப்படி ஆழ்ந்த சோதனை என்ன நடந்தது? அயோத்தியாவின் 4448வது வீதியில் வசிக்கக்கூடிய குடிமகன் ஜானகியின் மீது இழிவான வார்த்தையை தெரிவித்து விட்டான். அதனால் ஜானகி கொண்டு போய் காலையில் தெரிவித்து இருக்கிறார்கள். இன்னொரு 5 மாதம் ஆனால் இந்த அயோத்தியில் அவருடைய குழந்தை பிறப்பான் என்று தம்பிமார்கள் தாய்மார்கள் நாட்டில் உள்ள குடிப்படையெல்லாம் நாம் மகிழ்ச்சியாகவே இருந்தோம். அப்படி இருக்கும்போது அன்னை 5 மாத கர்ப்பத்தோடும் அந்த சூழ்ந்த தண்டாவுடைய மனத்தில் இட்டு வர சொல்லிட்டாங்கன்னா என் அண்ணன் அவங்க என்ன பாவம் செய்தார்கள், என்ன குற்றம் செய்தார்கள்? இந்த கோபத்தை கொண்டு ஒரு முறை மன்னித்துக் கொள்ளக்கூடாது அண்ணா. கோபத்தை உன்னை கொண்டு மன்னிக்க வேண்டுமா? மருதன் என்று பெயராக சூட்டிய காரணத்தால் இன்றோடு எனக்கு பாதகளாகி விட்டால் என் வார்த்தையை தடுத்த காரணத்தால் அதனால் என் முகத்திலே விழிக்காதே ஓடிவிடு. அண்ணன் சொல்லாதுன்னு சொன்னோடனே அவன் சொல்லாம போறான். அவன் சொன்னதாலதான் அண்ணன் சொல்லிட்டு போறான். சண்டாள் வார்த்தையை தடுத்து விட்டான். உடல் உயிர் ஆவி என்று சொல்லக்கூடிய 3 தம்பிமார்கள் உடல் உயிர் இரண்டும் என்னை விட்டு பிரிந்து விட்டது. ஆவி என்று சொல்லக்கூடிய அருமை தம்பி இறக்கவன் இருக்கிறார். அழைக்கே இறக்கவனை யாருங்கே தம்பி இறக்கவனை தருவாரு கழித்துவார். அப்படி
பாதாள விண்ணங்களுக்கு கோடி கோடி நமஸ்காரம். அண்ணா 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 என்ன அண்ணா என்றால் எனது அருமை தம்பி இலக்குவன் வந்து விட்டான். ஆசைக்கு வந்த தம்பி இலக்குவா வந்து விட்டாயா வந்து விட்டாயா வந்து விட்டாயா என்று ஓடி வந்து கட்டி பிடித்து கொஞ்சம் முத்தமிடக்கூடிய அண்ணா முகம் இந்த தினத்திலே வாடி வதகி வாட்டமுட்டு சூழ்நிட்டு கட்டடிக்கிறது. என்ன ஆச்சரியமாக இருக்கும், என்ன நடந்திருக்கும், எதற்காக அண்ணாவுடைய முகம் அன்று வளர்ந்த செந்தாமரை பெற்ற மூலமும் காலை இளம் சூரியனை மூலமும் பிழை சந்திரனை மூலமும் கற்றடிக்கக்கூடிய அண்ணா முகம் இதெல்லாம் வாடி வதகி குலை தள்ளிய வடை போலவே கற்றடிக்கிறது. என்ன ஆச்சரியமாக இருக்கும். நம் நாட்டை யாராவது வேற்றாவது ஒரு படையெடுத்திருக்க கூடுமா? நம் நாட்டிலே ஏதாவது இனச்சொல் ஏற்பட்டிருக்குமா? ஒன்றுமே புரியவில்லை. ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏன் மந்திர பிரவாதிகளே குடைவிடத்தில் யாவரையுமே பார்க்க முடியவில்லை. ஆச்சரியமாக இருக்கின்றது. எப்பொழுது இளையவர் வருவார், எப்பொழுது இளையவர் வருவார், எப்பொழுது இளையவர் வருவார் 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 என்று என்னையே எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கக்கூடிய நமது அரசு சபையை நம்முடைய அரசு சபையை யாரை பார்த்தாலும் மௌனமாகவே மௌனம் சாதித்த வண்ணமாகவே காட்சி அளிக்கிறார்களே. ஏன், எதற்காக, என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, என்ன ஆக போகுமோ என்ற ஆச்சரிய குணத்தோடு யாரை பார்த்தாலும் மௌனமாகவே மௌனம் சாதித்த வண்ணமாகவே காட்சி அளிக்கிறார்களே. அண்ணா என்ன நடந்திருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. அன்றொரு நாள் அந்த கொடிய ராவணனோடு யுத்தம் செய்தோம். ராவணனோடு யுத்தம் செய்து 12 நாள் யுத்தம் முடித்தோம். 13வது நாள் யுத்தத்திலே ராவண தேர் இழந்தான், படை இழந்தான், ஏனைகள் அனைத்தையுமே இழந்தான், அம்புமே ஆயுதங்கள் அனைத்தையுமே இழந்து விட்டு வெறும் கையோடு நீ ராஜபாணியாக நின்று ராமா வாயுத்தத்துக்கு என்று கேட்ட பொழுது தாங்கள் என்ன நினைத்தீர்கள்? ராவணா, நீ தேர் இழந்தாய், படை இழந்தாய், ஒரு ஏனைகள் அனைத்தையுமே இழந்து விட்டாய், அம்புமே ஆயுதங்கள் அனைத்தையுமே இழந்து விட்டு வெறும் கையோடு நீ ராஜபாணியாக நிற்கின்றாயே, இன்று யுத்தம் செய்வதில் பிரயோஜனம் இல்லை என்று அண்ணா அண்ணா இப்பொழுது எங்கே அண்ணா போய்விட்டது அந்த வீரம் முகமாட்டம் ஏன் அண்ணா என்னுடைய வருகை கூட எதிர்பாராமல் தாங்கள் முகமாட்டத்தோடு காட்சி அளிக்கின்றீர்களே, எதற்காக அண்ணா? ஏன் அண்ணா? காவல்காரர்களை நகர் சோதனைக்கு அனுப்பி வைத்தேன். காவல்காரர்களை நகர் சோதனைக்கு அனுப்பி வைத்தீர்கள்? ஆமாம், நகர் சோதனைக்கு சென்ற காவலர்கள் அயோத்தியாவில் 4448 வீதிகளில் சென்று சோதனை செய்து வருகின்ற பொழுது 4447 வீதிகளில் உள்ள குடிமக்கள் யாவருமே நம்மை பற்றி புகழ்ந்து பேசினார்களே தவிர இகழ்ந்து பேசியவர்கள் ஒருவருமே இல்லையா? சந்தோஷம் அண்ணா,
சந்தோஷம். அதன் பிறகு 4448வது வீதி வீதி சலவை தொழில் செய்து வரக்கூடிய குடிமகனை வீதியில் சென்று சோதனை செய்து வருகிற பொழுது வரும் பொழுது ஒரு குடிமகனின் குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் ஏற்பட அந்த குடிமகன் தன்னுடைய மனைவி அழிக்க அந்தபடிய மனைவியாளர்கள் தனிவழியை கோபித்துக் கொண்டு தாய் வீடு சென்று விட்டார். தாய் வீடு செல்லும். அதற்கு அவருடைய தாயார் உன்னுடைய மனைவி அழைத்து வந்து குடும்பம் நடத்தலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஐயோ, அதற்கு அந்த குடிமகன் தாயே தனிவழியை சென்றவனை ஒரு காலம் அழைத்து வந்து குடும்பம் நடத்த முடியாது என்று தெரிவித்து விட்டாங்க. தெரிவிக்கவும் அப்படி ஒருவருமே தனி வழியை சென்றவர்களை அழைத்து வந்து குடும்பம் நடத்தவில்லையா மகனே என்று கேட்க அப்படி யாருமா தனி வழியை சென்றவர்களை அழைத்து வந்து குடும்பம் நடத்துகிறார்கள் என்று அந்த குடிமகன் கேட்கவும் அதற்கு அவருடைய தாயார் அயோத்தியாவை ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தி குமார் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியுடைய மனைவி சீதா பிராட்டியை ராவணன் சிறையெடுக்கவில்லையா? இல்லையா? பிறகு ராவண சம்ஹாரம் முடித்து அயோத்தியாவிற்கு அழைத்து வந்து வளையல் தொழிலை வைத்து அரசு செலுத்தவில்லையா? அவர்கள் குலத்தை விட உன் குலம் என்ன அவ்வளவு பெரிதா என்று கேட்க குடிமகன் என்னதான் தெரிவித்தான்? தாயே, அது அவர்களின் சூரியகுல வம்சத்திற்கு அடுக்கும் தன்னுடைய வீரபத்ர குலத்திற்கு அடுக்காது என்று தெரிவித்துள்ளார். அப்படி தெரிவித்து விட்டானா? அப்படியே தெரிவித்து விட்டானா? அந்த அப்படியான அந்த பாண்டியங்க துரோகி எங்கே இருக்கின்றான்? கொடுங்கள், அவனுடைய சிரசை வெட்டி வீழ்த்தி பாதத்தில் சேர்க்கின்றேன். கட்டளையிடுங்கள். எதற்காக அவருடைய சிரசை வெட்டி வீழ்த்த வேண்டும்? நம் பேரில் இழிவாக வார்த்தை தெரிவித்திருக்கின்றானே என்பதற்காக அந்த குடிமகன வண்ணானை வெட்டி வீழ்த்தி தாங்கள் பாதத்தில் சேர்க்கின்றேன். இல்லை, சிரசை வெட்டி வீழ்த்திக் கொள்ளக்கூடிய வேண்டியது நான் தான். சிரசை வெட்டி நான் தான். அவன் மீது எந்த தவறுமே கிடையாது. அவன் மீது தவறு கிடையாதா? இதற்கு முன் நடந்த நிகழ்ச்சியை தானே சொல்லி இருக்கிறார். அவன் மீது தவறு கிடையாது. அதனால் அந்த குடிமகனை காவலர்கள் கைப்பிடியாகவே கொண்டு வந்த நேரத்திலே முறையிட்டார்கள். தீர விசாரித்தேன், அந்த குடிமகனை மன்னித்தேன், அவருடைய கிரகத்திற்கு அனுப்பி வைத்தேன். மன்னித்து கிரகத்திற்கு அனுப்பி வைத்தீர்களா? எப்படிப்பட்ட இழிவான சொல்லி அந்த மனைவி ஜானகியால் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் ஜானகியை கொண்டு போய் காவியத்தில் விட்டு வருவாய். கொண்டு போய் விட்டு வர வேண்டுமா? ஆ
இதற்காகத்தாடா இந்த பாவியைக்கு வரவழைத்தீர்களா? ஐயோ, சிறு வயதில் காண்டிய ராஜாவின் மைந்தன் விஸ்வாமித்திர மகா முனிவரோடு கூடி வழி நடந்தோம். பாடகை சமாதம் செய்தோம். கௌதமரிஷின் மனைவி அகலகை பெண் சாபம் தீர்த்தோம். திராவிடை சென்று அங்கே 1000 கிளைகள் தூக்கி நிற்க முடியாத மாபெரும் சிவதரிசி என்று சொல்லப்பட்டு தாங்கள் இடது கையால் எடுத்து வலது கையால் நாடி பொட்டி மாபெரும் சிவதரிசி வளைத்து அங்கே என் அன்னை திருமணம் செய்து அன்று முதல் இன்று வரையிலே